எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானேன் நானே நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானேன் நானே நாதா. இதயம் திறந்து உதயம் காண உனதருள் தாரும் இறைவா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆழமாக இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வை பற்றி இறைவார்த்தையோடு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் வாழும் இவ்வுலகில் நமக்கென ஒரு நிலையான நகரம் இல்லை. பயணிகளாகவே இருக்கிறோம். பயணம் என்றால் பாதை வேண்டும். ஆனால் பாதைகளோ பலவிதமானவை. அவற்றுள் எத்தகைய பாதைகள் எமக்கு உண்மை வாழ்வை காட்டக்கூடியவை? இயேசுவே எமது வழி. அவரால் அன்றி நாம் ஞான வாழ்வுக்குள் செல்ல முடியாது. ஞான வாழ்வை நோக்கி நாம் செல்லும் போது கரடுமுரடான கல்லும் சேற்றுக்குழிகளும் முட்புதரும் நிறைந்த கடினமான பாதைகளின் ஊடாக பயணிப்பதன் மூலமாகத்தான் அவ்வாழ்வின் குறித்த இடத்தை அடைய முடியும் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை. காணமிசைக்கும் குயில்களோ குளிர்மை தரும் சோலைகளோ இப்பாதையில் எல்லாமல் இருக்கலாம். சோர்வும் களைப்பும் வேதனையும் சோதனையும் நிறைந்த கசப்பான அனுபவங்கள் தான் இப்பாதையிலே ஏற்படக்கூடியது. ஆனால் அதுவே எமக்கு வாழ்வை காட்டும் பாதை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலக பார்வையிலே பாதைகள் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக குறிக்கோளை எட்ட முடியும். ஆனால் ஞான வாழ்விலே பாதை எத்துணை கடினமானதாக இருக்கிறதோ அத்துணை எளிதில் இறைவனை அடையலாம். மேடு பள்ளமான கடினமான பாதையாக இருப்பினும் இப்பாதையின் ஓரமாக இறை அருள் மறை போதகம் ஆகிய மின்விளக்குகள் வழிகாட்டியாக நின்று இருளை அகற்றுகின்றன. எளிதான வாழ்வை விரும்பி விரிந்த வழி செல்வோர் பலர். தவ வாழ்வை மேற்கொண்டு கிறிஸ்துவின் நெருக்கமான வழி செல்வோர் சிலர். இவர்களே மீட்படைவர். இவற்றின் மத்தியிலே எமது வாழ்க்கை பாதை எத்தகையது என்று நாம் எம்மையே கேட்டு பார்க்க வேண்டும். விடை பல கோணங்களில் வரினும் செபமும் தபமும் நிறைந்த பாதையூடாக பயணிக்கும் போதுதான் நாம் உண்மை வாழ்வை நோக்கி நித்திய ஒளியை நோக்கி நடந்து சென்று கிறிஸ்துவில் முழுமையடைய முடியும். எனவே நெருக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுவோம். இறைவழி நடப்போம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன். இறைவா 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 இறைவா. தாய்மடி சேரும் செய் போல ஓடி வருவேன். என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன். தாய்மடி சேரும் செய் போல ஓடி வருவேன். என அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான். என என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான்.
என்னை அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான், என என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான். நான் வாழும் நாளில் வணங்கும் தெய்வம் நீதான், நான் காணும் பொருளில் கவிதை வடிவம் நீதான், நான் தேடும் இடங்களில் தெய்வ தரிசனம் நீதான். எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா, என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா.